குருமூர்த்தி அவர்களுடைய சமீபத்திய பேட்டி பார்த்தீங்களா சார்? இது தமிழ்நாட்டுடைய ராஜகுரு மாதிரி. இதெல்லாமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தான் வேலை இல்லை குருமூர்த்தி பேட்டிலாம். அந்த ஆள் ஒரு ஆள்னு சொல்லி அந்த ஆள் பேட்டியை வேற உட்காந்து பார்க்க சொல்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, என்ன சொல்லியிருக்கா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டுடைய அரசியலை அவர் தான் தீர்மானிக்கிற மாதிரி சொல்கிறாரு யார்? குருமூர்த்தி அவர்கள். இல்லை, இப்போ புரோக்கர் அதாங்க சொல்லுவாங்க. நீங்கள் வீடு வாங்க எங்கே பாருங்கள், இதாங்க ரேட்டு, நான் சொன்னேன்னா குறைப்பார். புரோக்கர் சொல்லுவாங்க தெரியுமா, வாடகை ஏங்க என்னங்க இப்படி 20,000 வாடகை சொன்னேன், நான் சொன்னேன்னா குறைப்பாருங்க, 17 ரூபாய்க்கு முடிச்சு தரேன், நீங்கள் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா நான் 17 ரூபாய்க்கு கொடுத்தேன். இல்லைன்னா அவர் 20 ரூபா சொல்கிறாரு, நீங்களாச்சும் அவராச்சு. புரோக்கர் இப்படி தானே பேசுவான், வீட்டு புரோக்கர். ஸோ அந்த மாதிரி தான் அவன் வீடு மாதிரியே பேசுவான். அவன் சொன்னால் அவன் பூரா கேட்குற மாதிரி பேசுவான். அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து பெரிய ஆளாக இருப்பான், இல்லை வாடகைக்கு போகிறவனும் பெரிய ஆளாக இருப்பான் சமூகத்தில். ஆனால் புரோக்கர் பீலா விட்டு டிவிஎஸ்பிடியில் வந்துட்டு அவன் விடுற பீலா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க குடும்பம் 4 பிள்ளைங்களாம் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, தண்ணி வேஸ்ட் ஆகுன்னுவாங்க, இதுன்னுவாங்க, சொந்தக்காரங்களாம் வரக்கூடாதுன்னுவாங்க அப்படின்னா இவன் ஓனர் மாதிரி பேசுவான். அது புரோக்கர்களோட வேலை எப்போவுமே அப்படி தான். குருமூர்த்தியை நம்பி சென்றவர்கள் எல்லாமே ஒரு நடாத்தில் விட்டுட்டு போன மாதிரி ஒரு நிலை இருக்கு. குருமூர்த்தியை நம்பி போனால் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் குருமூர்த்தியை நம்பி தான் தர்ம யுத்தம்லாம். அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவேன், குருமூர்த்தியை நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, அவரும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுறாங்க, நாயை நம்பி நட்டாத்தில் இறங்கினவன் கெதி என்ன ஆகுன்றது ஒரு பழமொழி. ஸோ அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பழமொழிலாம் அந்த காலத்துலேயே இருக்குது.